ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்துக்காக வாதாரத்துக்கு ஒரு வக்கீல் வராங்க. வக்கீல் வந்ததை பார்த்தா நம்ம சிந்துக்கு ரொம்ப சந்தோஷம். மனசில் ஒரு புது பலமே ஒரு தைரியமே வருது. நம்ம சிந்துக்கு இனிமே டாக்டர் என்கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது, கண்டிப்பாக யாரையும் பிரிக்கவும் விடமாட்டேன் அப்படின்ற தைரியமும் நம்ம சிந்து மனசில் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வக்கீல் இருந்துட்டு இங்கே பாருங்கள் யுவரானர், கோர்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா ஆதாரமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சிந்துவையும் சிவாவையும் நீங்கள் பிரித்து வைக்கிறது தான் நல்லது. சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு எதிர்த்தரப்பில் சொல்லவும் நம்ம சிந்துக்கு வாதாட வந்த வக்கீல் இருந்துட்டு இங்கே பாருங்க மேடம், சிந்து பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் நான் சொல்ல தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அதுக்காக நான் சிந்து பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் உங்ககிட்ட ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அதனால இந்த கேஸை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட தரப்புல பேசவும், இதை கேட்ட நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு இங்க பாருங்க, ரெண்டு பேரும் தரப்புலையும் யோசிச்சுதான் நான் ஒரு முடிவை எடுக்க முடியும். அதனால இந்த கேஸை ஒரு 4 நாள் தள்ளி வைக்கிறேன். 4 நாளுக்கு அப்புறம் நீங்க இந்த கேஸுக்கு ஹியரிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, மேடம் இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க மேடம், இப்போவே என்னோட பிள்ளைக்கு அவகிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க. அவளை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. என்னோட பையனோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டா. என் பையன் எப்படியெல்லாம் வாழ வேண்டியவன், அவனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கா. இப்படிப்பட்டவளோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்துறதுக்கு கால அவகாசம்லாம் வேண்டாம் மேடம், இப்போவே என்னோட பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் ஜட்ஜு கிட்ட கெஞ்சவும், இங்க பாருங்கம்மா, கோர்ட்டோட தீர்ப்பை நீங்க மதிக்கணும். மதிக்கலைன்னா அதுக்கும் ஒரு தண்டனை இருக்கு. முதல்ல நீங்க இப்போ இங்கிருந்து கிளம்புங்க. 4 நாள் அதுக்கப்புறம் இந்த கேஸை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு அந்த வக்கீல் கிட்ட, இங்க பாருங்க மேடம், நீங்க மட்டும் வரலன்னா கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம், என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவது எனக்காக வாதாட வந்தீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு கையெழுத்து கும்பிடுவோம். இங்க பாரு சிந்து, நீ எந்த நிலைமையில இதெல்லாம் பண்ண, எதுக்காக பண்ணன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட தோழி தான் எனக்கு எல்லாமே சொன்னா. நீ கவலைப்படாத, கண்டிப்பா சிவாவை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா, அதுக்கப்புறம் நம்ம மகா, ஸ்னேகா, இவங்க 2 பேருமே வராங்க. இங்கே பாருங்கள், 4 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக சிவாக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ அவங்க யாரோ, இங்கே பாருடி, நான் டாக்டரை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்கவே முடியாது. அந்த கடவுளே வந்தாலையும் கடவுளை எதிர்த்து கூட நான் நிற்பேன்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? எனக்காக அந்த கடவுளை இந்த வக்கீலை அனுப்பி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக டாக்டரை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாருடி, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நடக்காதுன்னா கண்டிப்பா உன்னை உயிரோடய வைக்க மாட்டேன்டி. உன்னை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு அனுப்பதாண்டி நான் பார்ப்பேன். இந்த 4 நாளுக்கு அப்புறம் எல்லாமே தெரியும்டி. உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது நான் துரத்த தாண்டி போறேன். சிவாக்கும் உனக்கும் நிரந்தரமான ஒரு பிரிவை ஏற்படுத்த தாண்டி போறேன். அது மட்டும் இல்லாம உன்னை என்னோட சிவா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு ஸ்னேகாவை கண்டிப்பா என்னோட சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். அது நடக்க தான் போகுது. அது நடக்கிற போது நீ எங்க போய் உன்னோட மூஞ்சை வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. இங்க பாருங்க, என் உசுறு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமும் எதுக்காக இங்க இப்போ நீங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு நம்ம சிந்து இருந்துட்டு ஒரு புது பலத்தோட பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம சிவாக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்போ டிவோர்ஸ் கிடைக்கல, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஹியரிங் வந்துருமே, அதை நினைச்சு நம்ம சிவா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட, இங்க பாரு சிவா, உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு சிவா. உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தாதான் உன்னோட வாழ்க்கையை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்க பாரு சிவா, இப்போ டிவோர்ஸ் கிடைக்கலன்னு நீ வருத்தப்படாத. கண்டிப்பா அவகிட்ட இருந்து உன்னை எப்படியாவது காப்பாற்றி உன்னோட வாழ்க்கைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அந்த ஸ்னேகாவே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னாலையும் கல்யாணம் பண்ணிக்கோ சிவா, நான் அதுக்கு எதுக்குமே மறுப்பு சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்க பெரியம்மா, எனக்கு ஸ்னேகாவை நான் லவ் பண்ணதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் எப்போ நான் சிந்து கழுத்தில் தாலி கட்டணும் அந்த நிமிஷத்துல இருந்து அவளை நான் மறந்துட்டேன். இப்போது அவள் என்னோட மனசில் இல்லை. இனிமேல் அதை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா,
நீ கவலையே படாத, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வந்து அதாவது கிடைச்சே தீரும். நீ வருத்தப்பட்டுக்கிட்டெல்லாம் இருக்காத. அன்னைக்கே என்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக இப்படி பேசுறத நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு. நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான். நான் எதுவுமே உன்னை புரிஞ்சுக்காம உன் மேலே நான் சந்தேகப்பட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னையும் மன்னிச்சிடு சிவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் பண்ண கல்யாணத்தை நீங்களே ரத்து பண்ண வைக்கணும். என் பையன் வாழ்க்கையை நீங்கள் தான் சீரழிச்சது. என்னோட பையனோட வாழ்க்கையை சீரழிச்சதுனால என் பையன் வாழ்க்கையை நீங்கள் தான் சரி பண்ணணும். எப்படியாவது அந்த சிந்துக்கிட்ட இருந்து என்னோட பையனை நீங்கள் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு மகா, உன்னோட பேச்சு கேட்காம நான் அப்போ அப்படி ஒரு முடிவை எடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக என்னோட தப்பை நான் இப்போ சரி செய்வேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு வராங்க. வந்த உடனேமா சிந்துவோட ரூமில், அதாவது அண்ணனோட ரூமில் அண்ணன் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல, ரொம்ப கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, வாமா போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் அன்னபூர்ணி ரொம்பவே பயந்துக்கிட்டே போய் ஓடி போய் பார்க்குறாங்க. சிவா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயா சிவா, நான் உன்னை ரொம்பவே மனசு உடைய வச்சுட்டேன் இல்லை, உன்னோட மனசு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தானே, என்னை மன்னிச்சிரியா, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், அந்த சிந்துக்கிட்ட இருந்து எப்படியாவது உனக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துறேனியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பெரியம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும். சிந்துக்கும் எனக்கும் டிவோர்ஸ் விஷயத்தில் எனக்கு சம்மதமே கிடையாது. சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. சிந்து மேலே முழுசாக எனக்கு அன்பு வந்துருச்சு. அவள் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை என் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த டைமில் தான் நீங்கள் என்னையும் சிந்துவையும் பிரித்து வச்சுட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் தப்பான முடிவு தான் பெரியம்மா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பெரியம்மா, நான் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னையா சிவா இப்படியெல்லாம் பேசுகிற, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் உங்ககிட்ட கல்யாண மண்டபத்தில் எவ்வளவோ கெஞ்சினேன், நான் இந்த தப்பை பண்ணலைன்னு. ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம இப்படி ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சிங்க. சரி, உங்களுக்காக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு நான் அவள் கூட வாழலான்னு ஒரு முடிவு எடுத்து இப்போ அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற டைமில் என்னை அவகிட்ட இருந்து பிரித்து வச்சுட்டீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா சிவா, அவள் உனக்கு துரோகம் பண்ணவ, நம்பிக்கை துரோகம் பண்ணவ கூட நீ வாழக்கூடாதையா, அவள் கூட வாழணும்னு நினச்சா நான் செத்துருவேன்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? இங்கே பாருங்க பெரியம்மா, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி பெரியம்மா உங்களுக்கு இப்படியெல்லாம் மனசு வருது? நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாரு சிவா, அவ உனக்கு துரோகம் பண்ணவ, உன்னோட வேலையிலிருந்து உன்னோட நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து புடுங்கினவ, அவ கூட போய் நீ வாழணும்னு நினைக்கிறே, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவளை உன்னோட மனசுல இருந்து அடியோட எடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நான் சொல்றேன்னு இல்லைன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. சிவாக்கும் சிந்து கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குது, சிந்துக்கும் சிவா கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டுமே, சந்தோஷமா இருக்கட்டுமே. நான் அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் நீங்க பிரிச்சு வைப்பீங்களா சொல்லுங்க? அந்த பெரிய பாவம் நமக்கு வர வேண்டாமே. இங்க பாருங்கம்மா, நீங்க கல்யாண மண்டபத்துல சிவா சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பி நீங்கள் சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே, அதுக்கப்புறமும் எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கவே கூடாது. எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது? இப்படி ஒரு எண்ணம் வந்ததே உங்களுக்கு மிகப்பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஆறுமுகம் நீயே இப்படி பேசுகிற? சிவா தான் ரொம்பவே மனசு வருத்தத்துலேயும் குழப்பத்துலேயும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்படியெல்லாம் நீயும் பேசக்கூடாது. உன்னோட தம்பிக்கு நீ தான் புத்திமதி சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கணும். அப்படி ஒரு கேவலமான ஒருத்தி கூட என்னோட பையன் வாழவே கூடாது. இங்க பாரு சிவா, உன்னோட மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலையும் நீ கண்டிப்பா வாழவே
அவ கூட நீ வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு சிந்துவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் யாருமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நான் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு தயாராகவும் இல்லை. நான் சிந்து கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்? நான் இறந்து போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சா நீ கதவை தர, இல்லை நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா நீ கதவை திறக்காத சிவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சிவா இருந்துட்டு கதவை திறந்து, இங்க பாருங்க பெரியம்மா, நான் சாகிறதுக்கு கூட என்னோட விருப்பத்தோட நீங்க என்ன சாவ விட மாட்டீங்கல்ல. இப்படி பிளாக்மெயில் பண்ணியே என்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் நீங்க இழக்க வச்சுட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நீங்க என்னோட வாழ்க்கையில ஒரு தப்பான முடிவை எடுத்து என்னோட வாழ்க்கையை நீங்க திருப்பி போட்டுறீங்க. இனிமேல் என்னோட வாழ்க்கையில் நான் எதுவுமே ஆசைப்படுறது கிடையாது. நான் சிந்துவை ரொம்பவே மனசார விரும்புகிறேன். அவள் எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது. என் மேலே நீங்கள் அதிக பாசம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிந்துவை என் கூட சேர்த்து வைப்பீங்க. இல்லைனா கண்டிப்பாக உங்களோட விருப்பத்துக்காக இனிமேல் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்காமல் சிந்துவோட நினப்பிலே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சிவா, நீ என்னதான் சொன்னாலையும் அவளை இந்த வீட்டில் என்னால் சேர்த்துக்கலாம் முடியாது. கண்டிப்பாக அவள் இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது. அவளை இந்த வீட்டில் நான் சேர்த்தவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் தீர்க்கமாக இருப்பீங்கன்னு இப்போ நிரூபிச்சிட்டீங்க. அந்த சிந்து ஃப்ராடு, இவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணுவேன் நம்ம குடும்பத்துக்கு தேவையே இல்லைன்னு நான் சிவாவுக்கு புரிய வச்சுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிவா, நீ கவலைப்படாத சிவா, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த அப்படி ஒரு கேடு கட்டுவல நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு நீ வருத்தப்படணும்? இப்படி வருத்தப்படணுன்ற அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத சிவா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருமா, எனக்கு சிந்து கூட வாடுறதுக்கு ரொம்பவே விருப்பம் இருக்குதுமா. ஏம்மா யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? என்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? இங்கே பாருமா, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலையும் இனிமே சிந்துவை தவிர என்னோட வாழ்க்கையில் யாருமே நினச்சி பார்க்க மாட்டேன். சிந்து மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ சிந்துவோட மனசை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. முதல்ல இங்கேருந்து போங்க. எவ்வளோதான் உங்ககிட்ட பேசினாலும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட, இங்கே பாரு பைரவி, உன்னோட அக்கா மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன்னோட அக்கா உன்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்லாம் இதை பண்ணலை. தான் மனசில் இருக்கிற ஆசையை சிவா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். அவங்க இப்படி பண்ணதுனால அவங்களோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாகும்னு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையும் இப்படி அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அவங்க மனசை புரிஞ்சுக்காம அவங்க தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக இப்படி அவங்கள பழி வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பைரவை வந்துட்டு, இங்கே பாரு, நானும் எப்போ இந்த வீட்டை விட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே அத்தைக்காக மட்டும்தான் இப்போது இங்கே இருக்கனே தவிர வேறு யாருக்காகவும் இல்லை. இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உன்னை யாரையும் பார்க்காம இப்போவே உங்ககிட்ட இருந்து நான் டிவோர்ஸை வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சாதான் திரும்ப அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டாங்க. இங்கே பாரு சிந்து, இங்க பாரு பைரவி, இனிமேலும் அவ என்ன தப்பு சிந்து என்ன தப்பு பண்ண போறாங்க? அவங்க ஆசைப்பட்ட லைஃபை வாழணுன்றதுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. திரும்ப அவங்க எதுக்காக தப்பு பண்ணணும்? அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு நல்லது தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் யாருமே நினச்சி பார்க்க மாட்டீங்க? அவங்க பண்ண ஒரே தப்புக்காக நீங்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நீ இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதனால உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். உனக்கு எப்படி நான் ஆசைப்பட்ட லைஃபு எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமா? என்னோட லைஃபையே தொலைச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீயும் அவளும் தானே காரணம். உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன். என்னோட லைஃபை என்னை வாழ விடாமல் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு பைரவி, உங்ககிட்ட என்ன பேசினாலும் அதுக்கு நீ இந்த மாதிரி ஏதாச்சும் குறுக்க பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவும் பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சிந்து கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம், இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு பைரவி, அவ அது இது நீயும் அவ கூட தானே பிறந்த, உனக்கு இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிறப்போ அவளுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு கேவலமான எண்ணமும் புத்தியும் வந்தது, இப்படி ஒரு துரோகியா இருக்காளே அவ அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க அத்தை, நான் என்னோட வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் யோசிச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு வச்சுருந்தேன் தெரியுமா, ஆனால் என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டவாவ, அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் எந்த காலத்துலேயும், என்னோட வாழ்க்கையை சீரழிச்சுவாவ, அவளை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுறதை பார்த்தா அன்னபூர்ணி இருந்துட்டு எங்க பாரு பைரவி, நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, சிவா 2 நாளாக சாப்பிடாம இருக்கான், நீங்கள் சாப்பிட சொன்னாதான் கண்டிப்பாக அவன் சாப்பிடுவான், வாங்கக்கா சிவாக்கு 2 வாய் சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுங்கக்கா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு இங்கே பாரு சிவா, நீ சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது, உன்னோட மனசை மாற்றிக்கிட்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இந்த சாப்பிடு வாயை தர அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு பசிக்கிற போது நானே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வராதிங்க, முதல்ல இந்த சாப்பாடை கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்கே பாரு சிவா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, கோர்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக அவகிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவா இருந்துட்டு அப்பதான் அன்னபூர்ணியை நிமிர்ந்து பார்க்குறாங்க. என் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லியும் யாருமே என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்காம டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இப்போ எனக்கு சாப்பாடு ஒன்று தான் குறைச்சலாக இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணியோட வற்புறுத்தலால் 2 வாய் சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம நம்ம சிந்து இருந்துட்டு அந்த வக்கீல்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயம் அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுறாங்க. சொன்ன உடனே நம்ம அது வக்கீல் இருந்துட்டு இங்கே பாரு சிந்து, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண, நீ எந்த சூழ்நிலையில் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக சிவா கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன், நீ கவலையப்படாத, நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது சிவா உன் கூட இருப்பார், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி தெரியுதுங்க, என்னோட மனசில் இருக்கிற ஆசையையும் என்னோட கனவையும் யாருமே புரிஞ்சுக்காம என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, இப்போது நான் யாருக்குமே வேண்டாதவளாக இருக்கு, நீங்கள் மட்டும்தான் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்கள் பேச வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாரு சிந்து, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்ல பொண்ணான உனக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் உன்னை எப்படியாவது சிவா கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்த உடனே நம்ம சிந்துவை பார்த்த சிவா ரொம்பவே எமோஷ்னலாக கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்கே பாரு சிந்து, அவளை பார்க்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு அடிமை மாதிரி இப்படி ஏன் தான் பெரியம்மா பேச்சு கேட்டுட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம சிவா இருந்துட்டு எப்போ மனசு மாதிரி தன்னோட பொண்டாட்டியை தனக்கானவன்னு ஏற்றுக்கிறாரு, இல்லை தன்னோட பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக நின்று பேசுவாருன்னு எப்போ பேசுவாருன்னு தெரியாது. ஆனால் அது இந்த காலத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா பெரியம்மா மேலே அவ்வளோ மரியாதையும் பாசமாக வச்சுக்கிறதுனால பெரியம்மா தப்பே பண்ணாலையும் அது தப்பே இல்லை, பெரியம்மா பக்கம் தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு நம்ம சிவா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு சிவாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சிந்துக்கிட்ட வந்து, இங்கே பாருடி, இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும், அடுத்த நாளே சிவாக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண வைக்கிறேன்டி, அதை உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன், பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு கோவம் வந்தாலையும் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா ஸ்னேகா, நீ கவலையப்படாதம்மா, கண்டிப்பாக
கண்டிப்பாக சிவாவை இவகிட்ட இருந்து பிரித்து எப்படியாவது உன் கையில் பிடிச்சி கொடுக்க வேண்டியது தான் என்னோட வேலை. பாடுபட்டாவது உனக்கு சிவாவை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ கவலையப்படாத. சிவா மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பழையபடி நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பாங்க. நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஆக்ரோஷமாக இருக்கவும் நம்ம சிந்துக்கு வாதாட வந்த வக்கீல் கிட்ட, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், இவளுக்கு நீங்கள் வாதாடக்கூடாது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களோட பணத்துக்காகலாம் நான் மசிறிய ஆள் கிடையாது. எதுக்காக உங்கள் பணத்தை நான் வாங்கிக்கணும்? என்கிட்ட இல்லாத பணமா இல்லை என்கிட்ட இல்லாத வசதியா? எல்லாமே எனக்கு இருக்குது. ஒரு நல்ல பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் என்னோட பொறுப்பு. அது ஒரு தப்பானவங்க பக்கத்தில் நான் நிற்க மாட்டேன். எப்போவுமே நியாயத்து பக்கம் தான் நிற்பேன். என் சிந்து பண்ணது தப்பு தான், ஆனால் சிந்து பக்கமும் நியாயம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ல. அதனால தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் யார் நினைக்கிற மாதிரியும் சிந்துவையும் சிவாவையும் அவ்வளோ லேசாக நீங்கள் பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, டாடி என்ன டேடி இது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக ஜட்ஜே நம்ம பக்கம் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ கவலையே படாத. நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம தான் ஜெயிப்போம். நீ ஜெயிச்சு அந்த சிவாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்ப. நீ கவலையப்படாதம்மா. நீ எதுக்காக அவங்கள நினச்செல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ கவலையே படக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் நினச்சாலையும் செஞ்சாலையும் நடக்கவே நடக்காது. என்னையும் சிவாவையும் பிரிக்கிறது நடக்காத காரியம். எதுக்காக நீங்கள் எல்லாருமே தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் என்ன பண்ணாலையும் செஞ்சாலையும் சிவாவை டாக்டர் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஸ்னேகா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா, நம்ம மகாவோட தம்பி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ இப்படி ஒரு மூட நம்பிக்கையில் இருப்பேன்னு எனக்கு தெரியும்டி. இன்னைக்கு தீர்ப்பு வரும்போது தானே உன்னோட ரியலான முகத்தையே நான் பார்க்க போகிறேன். நீ இந்த உலகத்தை விட்டு போனாதாண்டி எனக்கு நிம்மதி. கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிட்டா அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிரும்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடி. அப்படி ஒரு விஷயத்த பார்க்கணும் தாண்டி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இங்கே பாருடி, என்னை அத்தனை கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இனிமே என்ன அத்தனை எப்படியா எங்கேயாச்சும் கூப்பிட்டேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கோர்ட்லேருந்து ஜட்ஜு வந்து நம்ம சிவாவோட கேஸை கூப்பிட்ட உடனே எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுற நம்ம சிந்துவையும் சிவாயையும் ஒரு கூண்டில் நிற்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஜட்ஜு வந்துட்டு, இங்கே பாருங்கள், இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? நீங்கள் சிந்து கூட வாடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்டே கேட்கவும், சிவா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காரு. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், சிவாவுக்கு சிந்து கூட வாடுறதுக்கு விருப்பமே கிடையாது. என்னோட பையன் அவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருக்கான். இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவ கூட இத்தனை ஒரு வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோமே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சதுனால எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படியாவது என்னோட பையனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிந்துவோட வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், சிந்து மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் மேடம். அவங்க எதர்ச்சியாக பண்ண ஒரு எல்லா தப்புமே அவங்க பிளான் போட்டு பண்ணதை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் போட்டு பண்ணலை, தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அவங்க பிளான் போட்டு எதுவுமே பண்ண கிடையாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் போய் காருக்குள்ள ஒளிஞ்சாங்க. ஆனா அந்த காரை சிவா வந்துட்டு எடுத்துட்டு போவார்னு நம்ம சிந்து நினைக்கவே கிடையாது. அவங்க போலீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்ம டிக்கியை திறந்து பார்க்குறப்போ தான் நம்ம சிந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத போலீஸ் எல்லாமே பார்த்தாங்க. சிந்து இருந்துட்டு சிவாவை பார்த்த உடனே அப்போது இந்த சிவாவை நம்ம அதாவது சிவாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி ஒரு ஆசையில் தான் அப்படி ஒரு பொய்யாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவாவையும் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திரும்பவும் சிவாவை தன் வசப்படுத்தி தாங்கிட்டே வச்சுக்கணும்னுலாம் நினைக்கல. சிவாவுக்கு தான் மேலே எப்போ விருப்பம் வருதோ அப்போ தான் சிவா கூட நம்ம சேர்ந்து வாழணும்னு நினச்சி இப்போ வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிவா இருந்துட்டு
சிந்துவை மனசார ஏற்றுக்கிட்டேன். உன்னோட உண்மையான காதலையும் அன்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தெரிவித்தார். அந்த நிலமையில தான் இவங்க பெரியம்மா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் பிரித்து வச்சுட்டாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு ஒற்றுமை வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிறது நியாயமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக 2 பேருமே ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம வக்கீல் வாதாடுவோம். எதிர் தரப்பில் இருக்கிறவங்க எல்லாம் வக்கீல் இருந்துட்டு இங்கே அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவங்க சொல்றது எப்படி நியாயம் இருக்கு? இவ்வளோ பெரிய துரோகத்தை என்னோட கட்சிக்காரருக்கு பண்ணிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழணும்னு எப்படி இவங்க நினைக்கலாம்? இவங்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோர்ட்டார் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.